வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? என்ன ரோஹிணி, மறுபடியும் முத்துக்கிட்டே மாட்டிக்கிற மாதிரி இருக்கே உனக்கு அப்படின்னு மகேஸ்வரி பாவமா கேட்க, இங்கே பாரு, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது பிரச்சனை இல்லை. என்கிட்ட காட்டின மாதிரி அவங்க முத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோவை காட்டினாங்கன்னா உன் கதி என்ன ஆகும்னு நினச்சி பாரு. இல்லை முத்து அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாரு அப்படின்னு வித்யா சொல்ல நொந்து போன ரோஹிணி, சே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, வித்யா, முத்து எப்படியாவது அவங்களுக்கு கார் ஓட்ட போகிறத நிறுத்தி ஆகணும். ப்ளீஸ் டி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறாங்க. என்னால் என்னடி பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு வித்யா கேட்க, நீ முருகன் கிட்ட ஏதாவது பேசி முத்து அவங்களுக்கு கார் ஓட்டாத மாதிரி ஏதாவது பண்ணிடு. ப்ளீஸ் டி, இப்போவே கால் பண்ணி சொல்லுடி அப்படின்னு ரோகிணி கெஞ்ச, இல்ல ரோகிணி, என்னால முடியாது. நீ சொன்ன மாதிரி முருகன் கிட்ட சொன்னா அவருக்கு கோபம் தான் வரும். என்ன காரணம், நீயே முத்துவ போக கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்பாரு. என்னால எப்படிடி சமாளிக்க முடியும் அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. சே, இவ்வளோ நாளா என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இது கூட செய்ய துப்புல உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரோஹிணியோட பார்வை. இப்ப என்ன தாண்டி செய்யறதுன்றாங்க. பதட்டத்திலையும் பயத்திலையும் அவங்களுக்கு மூளையே வேலை செய்யல. இப்படிதான் நீ மாட்டணும்னு உன் தலையில விதி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு வித்யா சொல்ல பயங்கரமா முறைச்சிட்டு, என்னடி நான் மாட்டிக்கிட்டு என் லைஃப் ஒரேடியா போயிடணுமா, அதுதான் வேணுமா உனக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க, வித்யாவை நகர்த்தி விட்டுட்டு, ஏன் இரு ரோஹிணி, எதுக்கு டென்ஷன் ஆகுற, வித்யா சொல்றது சரிதானே, அவ ஹஸ்பண்ட் கேள்வி கேட்பாருல அப்படின்னு மகேஸ்வரியும் சொல்றாங்க. முருகன் அவங்க கூட போக முடியலன்னு தான் முத்துவை பார்த்துக்க சொல்லி இருக்காரு. முருகன் ஆபீஸ் விஷயமா பெங்களூருக்கு அனுப்புறாங்க. நானும் அவர் கூட போறேன். 4 நாள் நாங்க ஊர்ல இருக்க மாட்டோங்கிறாங்க வித்யா. இப்ப என்ன பண்ண போற ரோஹிணி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்வியை தூக்கி சுத்திட்டு அலையிறாங்க மகேஸ்வரி. முத்துவை அவங்களுக்கு கார் ஓட்ட விடாம தடுக்கணும்னு ரோஹிணி சொல்ல, அது எப்படி முடியும்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. யோசிக்கிற சதிராணி ரோஹிணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வீட்டில் என் மாமனார் மட்டும் தனியா இருந்தா முத்து அவரை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு ரோஹிணி டிக்ளேர் பண்ண, என்னடி சொல்றேன்னு வித்யா முன்னாடி வந்து கேக்குறாங்க. மீனா வெளியூர் போயிருக்கா, என்னைக்கு வருவான்னு தெரியாது. அந்த நேரத்துல ஆன்ட்டிய பிளான் பண்ணி எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிட்டா மனோஜ் எப்படியும் ஷோரூமுக்கு போயிடுவாரு, ரவியும் ஹோட்டலுக்கு போயிடுவான். அங்கிள் மட்டும் தனியா வீட்டுல இருந்தா இந்த முத்து சவாரிக்கு போக மாட்டான். இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணுங்கிறாங்க ரோஹிணி. நல்ல வேலை இவங்க இவ்வளோ நேரம் யோசிச்சதை பார்த்து அண்ணாமலைக்கு கை கால் ஏதாவது உடஞ்சா முத்து ஆஸ்பத்திரியில் அவர் குடியிருப்பான்னு சொல்லாம விட்டாங்களே. நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா உன் மாமியாரை நீ எப்படி வெளியில கூட்டிட்டு போவ அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, பாண்டிச்சேரி போறேன் அப்படின்னு ரோகிணி நடந்துகிட்டே சொல்லிட்டு இருக்க. உடனே முதல் அடிமை ஓடி வந்து, என்னடி ஏதாவது புது பழக்கம் வந்துருச்சா என்னன்னு கேக்குறாங்க வித்யா. ஏய், ஏதாவது சொல்லிட போறேன்டி, அங்க இருக்க ஒரு ரெசார்ட்ல தங்கறதுக்காக என்னோட ஃப்ரெண்டு ஒரு கூப்பன் கொடுத்துருக்கா, அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் உற்சாகமா சொல்ல, எப்படின்னு கேக்குறாங்க முதல் அடிமை வித்யா. ரோகிணி ஸ்ட்ரைட்டா செயல்ல இறங்கிடுறாங்க. போன் எடுத்து விஜயாவுக்கு கால் பண்ண அவங்க பிக் பண்ணி, சொல்லு ரோகிணி, எங்க இருக்கிறேன்னு கேட்க, இங்க ஒரு கிளையண்ட்டை பார்க்க வந்த ஆண்டி, என் ஃப்ரெண்டுக்கு பாண்டிச்சேரியில ஒரு பெரிய ரிசார்ட் இருக்கு, 2 நாள் ஃப்ரீயா தங்கறதுக்காக கூப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, ரிசார்ட்டா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா ஆண்டி, நல்லா பீச்சை ஒட்டி இருக்கிற ரிசார்ட், சூப்பரா இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா இந்த டிக்கெட்டுக்கு ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் போக முடியும், அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு ஆசைப்படுறேன் ஆண்டி அப்படின்னு ரோஹிணி தேன் தடவி பேச, அப்படியா, நானும் வெளியெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா யோகா கிளாஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமேனு தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னு விஜயா யோசனையோட சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்களும் லைஃபை என்ஜாய் பண்ணணும் இல்ல, இது லேடிஸ் ஒன்லி கூப்பன், நிறைய லேடிஸ் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வலைய பெருசா விரிக்கிறாங்க ரோஹிணி. ஓ, அப்படியா சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, ஆமா ஆண்டி, மொத்தம் 3 பேர் போலாம், இன்னொரு பாஸுமே இருக்கு, நீங்க வேணா பார்வதி ஆண்டியையும் கூப்பிட்டுக்கங்களேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஐயோ பார்வதி எல்லாம் வேண்டாம், அங்க வந்து ஏதாவது கதை சொல்றேன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பா, அவளுக்கு இப்ப புது சகவாசம் வேற வந்திருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படின்னு உதட்டு பிதுக்கிட்டு கேட்டுட்டு இருக்க ரோஹிணி. அப்படியா, அப்ப நாம வேற யார ஆண்டி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிற மாதிரி கேட்க, நாம ஸ்ருதியை வேணா கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாங்க விஜயா. ஸ்ருதி வந்தா இன்னுமே நல்லா இருக்கும், நீங்க ஸ்ருதி கிட்ட கேட்டு சொல்லுங்க
நாம கண்டிப்பா போறோம் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகேஸ்வரி அடேங்க அப்பா எப்படி சரளமா அள்ளி விடுறான்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் நான் எத்தனையோ பில்டப்பு எத்தனையோ போய் பொருட்டெல்லாம் பார்த்துட்டேன். இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க வித்யா. சரிங்க ஆண்டி நான் வைக்கிறேன் பை அப்படின்னு சந்தோஷமா திரும்புற ரோகிணி ஆன்ட்டி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ருதி கிட்டையும் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதியை எங்களோட கூட்டிக்கிட்டு போயிட்டா வீட்டுல அங்கிள் தனியா தான் இருப்பாரு. முத்து கண்டிப்பா அவரை விட்டுட்டு போகவே மாட்டான். அதனால கார் ஓட்ட வேற யாரையாவது அனுப்பி வச்சிடுவான் அப்படின்னு ரோகிணி சந்தோஷமா சொல்ல பிரமிப்போட பார்த்துட்டு இருந்த மகேஸ்வரி கிளாப் பண்ணிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணி அப்பா என்னம்மா பிளான் போடுற தெரியுமா, நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல ரோகிணி அப்படின்னு மகேஸ்வரி ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமா சொல்ல ஆமாமா ஜெயில இருக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு பஞ்ச் கொடுக்கறாங்க வித்யா. ஏய் ஒரே நிமிஷத்துல இப்படி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கா, இந்த டேலண்ட்லாம் யாருக்கும் வராது அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டு ரொம்ப புகழாத, ஒரு நாள் மாட்டும் போது தெரியும் இந்த பிளான்லாம் என்ன ஆகும்னு அப்படின்னு வித்யா சொல்ல எப்படான்னு இருக்காத சரியா அப்படின்னு ரோகிணி வித்யாவை மிரட்டிட்டு இருக்க. உன் பிளான் ஓகே, ஆனா நிறைய பணம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி. எனக்கு பிரச்சனைன்னா நீ பணம் கொடுத்து உதவ மாட்டியா அப்படின்னு மகேஸ்வரி கிட்டேயே ரோகிணி திருப்பி கேட்க. ஐயோ சொந்த வாயாலேயே சூனியம் வச்சுக்கிட்டோமா, தேவதாண்டி மகேஸ்வரி உனக்குன்னு ஒரேட்டு பின்னாடி போயிடுறாங்க மகேஸ்வரி. அவங்க ஒரு சின்ன தயக்கமும் பயமுமா வித்யாவை பார்க்க. சொன்னேன்லடி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அடுத்து மனுஷனை தான் கடிப்பான்னு இப்போ அனுபவின்ற மாதிரி சிரிக்கிறாங்க வித்யா. ரோகிணி முறைச்சு பார்த்தோம் வித்யாவால சிரிப்பை அடக்கவே முடியல. பாத்தியா மகேஸ்வரி கடைசியில ரோகிணி ஓன் தலையிலேயே கைய வச்சுட்டா அப்படின்னு சொல்ல இன்னும் மகேஸ்வரி வாயை திறக்காம தான் இருக்காங்க. சும்மா இருடி, மகேஸ்வரி ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது, அவ எனக்காக ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு வித்யாவை கருவேப்பிள்ள மாதிரி தூக்கி போட்டுட்டு மகேஸ்வரியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரு ஸ்னோ ஸ்மைல் பண்றாங்க ரோகிணி. ரோகிணி மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி மகேஸ்வரியை பார்த்துட்டு அப்படின்னு கேட்க அவங்களும் அப்படின்னு தலையாட்டுறாங்க. அராபியன ஒட்டகமோ கதை மாதிரி தான். மகேஸ்வரி ரோஹிணிக்கு பாவப்பட்டு கிறிஷுக்கு ஹெல்ப் பண்ண இவங்க அம்மாவும் இங்கதான் இருக்கிறாங்க. ரோஹிணியோட சதி ஆலோசனை கூடாரமா மாறிக்கிட்டு இருக்கு மகேஸ்வரியோட வீடு. நைட் ஆகுது, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹிணி. அவங்க ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணிட்டு இருக்க மனோஜ் ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு புதுசா ஒரு 4 பேருக்கு டெலிவரி கொடுக்கணும், அதெல்லாம் நீ பாத்துக்கோ. அப்புறம் ஒரு சில பொருள்லாம் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு, பன்னீர் கிட்ட நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை நீ பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க ரோஹிணி. மனோஜ் ஒன்னும் சொல்லாத இருக்கதை பார்த்துட்டு உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் மனோஜ், உனக்கு புரியுதா இல்லையான்னு கேக்குறாங்க. புரியுது புரியுது அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்கன்றாங்க ரோஹிணி. பின்ன இப்பதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றோம், இந்த டைம்ல ரெசார்ட் போறேன்னு சொல்ற, அதுவும் என்ன விட்டுட்டு அப்படின்னு மனோஜ் 2ஆம் கிளாஸ் குழந்தை மாதிரி கேட்க ரோஹிணி அவர் பக்கத்துல உட்காந்து 2 நாள் தானே மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு எதுக்கு அம்மா ஸ்ருதி எல்லாம் கூட்டிட்டு போற, நாம 2 பேரும் போயிருக்கலாம் இல்லைங்கிறாரு மனோஜ். அந்த மாதிரி ஏதாவது ரெசார்ட் பார்த்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேட்க. இல்ல மனோஜ் சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ஒரு லேடிஸ் கிளப் சார்பா நடத்துறாங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி போறாங்களாம், என்னையவே இதுல ஒரு மெம்பர் ஆக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ஒன்லி ஃபார் லேடிஸ், இது ஒரு அவேர்னஸ்க்காக நடத்துறாங்க, அப்புறம் அங்க ஈவெண்ட்ஸ் கூட நடக்கும் அப்படின்னு ரோஹிணி அள்ளி விட்டுட்டு இருக்க. அப்படி என்ன அவங்களுக்கு அவேர்னஸ் அப்படின்னு மூஞ்சிரு மாதிரி முகத்தை வச்சுட்டு கேட்கிறாரு மனோஜ். இங்க பாரு, லேடிஸ் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காங்கல்ல, அதனால அவங்க இந்த மாதிரி போனா எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்காக நடத்துற ஈவெண்ட் இது, அதனாலதான் நான் ஆன்டியையும் ஸ்ருதியையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்பவும் மனசு அறல மனோஜுக்கு. அம்மாவை கூட்டிட்டு போறது ஓகே, ஸ்ருதி எதுக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு மனோஜ் கேட்க. என்கிட்ட இன்னொரு பாஸ் இருக்கே, அப்ப அதை என்னதான் செய்யறது அப்படின்னு ரோஹிணி சொல்ல பேசாம நான் லேடிஸ் கேட்ட போட்டுட்டு வந்துடுவாங்கிறாரு மனோஜ். அவரு அசால்ட்டா கேட்டுட ரோஹிணி அதிர்ந்து போயிடுறாங்க. அவங்க சூட்கேஸ்க்கு ஜிப்பை போட்டதை நிறுத்திட்டு என்னது லேடிஸ் கேட்டப்பா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க. ஆமா ரோஹிணி நிஜமா தான் சொல்றேன், எத்தனை படத்துல லேடிஸ் கெட்டப்லாம் போட்டிருப்பாங்க, அவைஷன் மூவில கமல் சார் பாட்டி கெட்டப் போட்டாருல்ல, நான் அந்த மாதிரி ஒரு யூத் கெட்டப் போட்டுக்கிறேன், யாருக்கும் தெரியாது, நானும் நீயும் ஒரே ரூம்ல தொங்கிக்கலாம், சாரி தங்கிக்கலான்னு மனோஜ் சொல்ல. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் மனோஜ், 2 நாள் தானே மனோஜ், நான் வந்துடுவேன், நீயே இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு ரோஹிணி சினுங்களா சொல்ல
நாம தனியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்பா வேற தீபாவளிக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மனோஜ் அதை விட அதிகமா சினுங்கிறாரு. அப்புறம் என்ன, நாம அங்க போய் சந்தோஷமா தானே இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ரோகிணி கொஞ்சலா சொல்ல, வேற வழியே இல்லையா அப்படின்னு மனோஜ் கெஞ்சலா கேட்க, இப்படி பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டா நான் எப்படி போக முடியும் அப்படின்னு ரோகிணி கொஞ்சுறாங்க. அதனாலதான் சொல்றேன் போகாத, நாம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போலாங்கிறாரு மனோஜ். இல்ல மனோஜ், உன் அம்மா கூட வந்தாதான் நான் நினைச்சதே நடக்குங்கிறாங்க ரோகிணி. என்னது, நீ என்ன நினைச்சேன்னு மனோஜ் கேட்க சமாளிச்சுக்கிற ரோகிணி, ஆஹா இல்ல, அது இவ்வளவு நாள் அவங்க என் மேல கோவமா இருந்தாங்கல்ல, இப்ப நான் இந்த ஆர்டரை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க. இருந்தாலும் முன்ன மாதிரி பேசுறது இல்ல. இப்ப நாங்க ஒன்னா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோயே, அந்த பழைய மோட்டிவ் திரும்ப வந்துடும்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு ரோகிணி அவரை பார்க்க, அதுவும் சரிதான், அந்த பணக்கார பைத்தியம் வேற கூட வருதே, அதுகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஷோரூமை பாத்துக்கோ, அப்புறம் டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு ரோகிணி சொல்ல, வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறின மாதிரி மோத்த உருன்னு வச்சுட்டு இந்த 2 நாள் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நானும் தான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, 2 நாள் உன்னை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்லங்கிறாரு மனோஜ். கேளுங்க கேளுங்க மனோஜ், யார்கிட்ட கேட்குறீங்க, சதிகாரி ரோகிணி கிட்ட தானே, தாராளமாக கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. ரோகிணி என்ன கொடுக்கணும்னு கேட்குறாங்க. சொன்னாதான் தெரியுமான்னு அவர் அநியாயத்துக்கும் வழிய எனக்கு தெரியலையே அப்படின்னு ரோகிணி ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு திரும்பிக்கிறாங்க. சரி விடு, அப்போ நானே கொடுக்குறேன்னு ரோகிணியை தன் பக்கமாக திருப்புறாரு மனோஜ். மனோஜ் வேண்டாம், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் பின்னாடி போக, கிளம்பலாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, அவங்க கையில இருந்து நழுவி ரோஹிணி ஓட மனோஜ் ரோஹிணின்னு கூப்பிட்டுட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு. அந்த நாடகம் அங்க நடந்துகிட்டு இருக்க, இங்க ஸ்ருதி பேக்கிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா நீயும் போறியான்னு கைய கட்டிட்டு நின்னு கேக்குறாரு ரவி. அதனால தானேடா பேக் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அதையே ரிப்பீட் மூட்ல கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல நீ பொதுவா எங்க அம்மா கூட வெளியில போக மாட்டியே, எங்க அம்மா கூட போறது உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு ரவி. ஏன் ஆன்டி என்ன எனக்கு எனிமியா, அதெல்லாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஸ்ருதி சாதாரணமா சொல்ல, இல்ல ரோஹிணி அண்ணி கேட்டப்போ நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு ரவி சொல்ல, அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு எனக்கு அப்படிலாம் யாரையும் இன்சல்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல, ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கேங்கிறாரு ரவி. டைரக்டா தாண்டா சொல்லிட்டு இருக்கேன், உன்னை ஓனர் ஆக்கணும்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன், ஆனா நீ வரலன்னு சொல்லிட்ட, அதுக்காக நான் ஒன்று அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலையே, ரன் பண்ணிட்டு தானே இருக்கேன். சொல்ல போனா நீத்து ரெஸ்டாரண்ட்டை விட ஏன் ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சலிப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு, இப்ப இதுக்கும் நான் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ரவி கேட்க, சம்பந்தம் இருக்கு ரவி, ஐ கேன் அட்ஜஸ்ட் ஃபார் எனி சிச்சுவேஷன், ஸோ எனக்கு உன் அம்மா கூட போறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என் அம்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு நீயும் ஏதாவது ஏடா கூடமா பதில் சொல்லுவ, உங்களுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு ரவி சொல்ல, அப்படியே நீ சொல்ற மாதிரி அவங்க ஏடா கூடமா பேசினாலும் ஆன்டி என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏன்னு கேக்குறாரு ரவி. உன் அம்மா அப்படிதான், ஸ்டேட்டஸ் பார்த்து தானே ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா இருக்கிறதுனால உன் அம்மா என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, மீனாவை தான் அவங்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்க, அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், யார் அமைதியா அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்களோ அவங்கள தான் அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா என்கிட்ட அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என் அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸ்ருதி சிரிச்சிட்டு இருக்க, ஸ்ருதி ரெடி ஆயிட்டியாமா, கிளம்பலாமா அப்படின்னு விஜயாவோட சவுண்டு கேக்குது. பேக் பண்ணிட்டேன் ஆண்டி, கொஞ்சம் டைம் ஆகுன்றாங்க ஸ்ருதி. சரி சரி பொறுமையை எடுத்து வச்சுட்டு வா அப்படின்னு விஜயா சொல்ல, ஓகே ஆண்டிங்கிறாங்க ஸ்ருதி. பாத்தியா, இதுவே மீனாவா இருந்தா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டி தீர்த்திருப்பாங்க, ஆனா என்கிட்ட ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பொறுமையா வான்னு சொல்றாங்க, தட் இஸ் யுவர் மதர்ங்கிறாங்க ஸ்ருதி. ஹே, என்னை விட நீ அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ரவி சொல்ல, ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற முக்கியமான நாலேஜே மற்றவங்கள அப்சர்வ் பண்றது தான். இத்தனை நாளா ரோஹிணியை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ரோஹிணியால மனோஜுக்கு பெரிய பிசினஸ் கிடைக்க போகுதுன்னு உடனே உங்க அம்மா அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் ஆன்டி, ரோஹிணி அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க,
ஆன்ட்டியோட ஒரு நல்ல ரேப்போ வச்சுக்கணும்னு இப்போ ஆன்ட்டியை பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க. உங்க அம்மாவும் ரோஹிணியும் ஒரே கேட்டகரி தான் அப்படின்னு ஸ்ருதி அழகா 2 பேரோட கேரக்டரையும் சிங்கிள் வேர்ட்ல சொல்லிடுறாங்க. இப்போ எனக்கு உன்னைய விட எங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, பயப்படாத, உன் அம்மாவை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஓகே பைன்னு ட்ராலியை இழுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஸ்ருதி. ரவி அப்படின்னு தலையாட்ட, டேய் நான் அந்த பக்கம் போன உடனே என் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டான்னு ஜாலியா குதிச்சிட்டு இருக்காத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி சிரிக்கிறாரு. உடனே ஸ்ருதியை கடுப்பேத்தன் முடிவுக்கு வர்றவரு, நானும் இந்த மாதிரி ஒரு 3 நாள் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த 3 நாள் செம்ம ஜாலியா இருப்பேன்னு ரவி சொல்ல, ஓ ஜாலியா இருப்பியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க அவர் 2 கையையும் விரிச்சுக்கிட்டு அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாரு. ட்ராலியை வச்சுட்டு வர்ற ஸ்ருதி அவரோட நீட்டிருக்க ரைட் ஹேண்டை பிடிச்சி பின்பக்கமா வளைச்சு 1/4 கிலோ சதைய கொத்தா புடுங்கிட்டு இருக்காங்க கடிச்சு. ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாரு ரவி. அவரு கையை விட சுருண்டு போய் பெட்ல உட்காந்துக்கிறாரு. வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும், நானும் ஒரு 3 நாளைக்கு அங்க போய் எந்த டென்ஷனும் இல்லாம இருப்பேன் பைன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்ப, ஐயோ இந்த ராட்சசி கேட்டதுக்கு நம்ம ஏதாவது பதில் வேற சொல்லியிருக்கலாமே, இப்படி கடி வாங்கிட்டு கஷ்டப்படுறோமேன்னு ரவி பார்த்துட்டு இருக்காரு. மறுநாள் பொழுது விடியுது. முத்து போன்ல பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. அண்ணாமலை சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம்ல இருந்து வர்றாரு. இல்லைங்க சார், கஷ்டங்க சார், 3 நாளைக்கு நான் வேற ஒரு சவாரி ஒத்துக்கிட்டு இருக்கேங்க சார். என் ஃப்ரெண்டு கார்த்திக்னு இருக்காங்க சார், அவனும் நல்ல டிரைவர் தான், நான் அவனை அனுப்பி விடுறேங்க சார். சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர்ற முத்து அப்பாவை பார்த்துட்டு போனை கட் பண்ணிட்டு, என்னப்பா முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாரு. காலையில இருந்தே ஒரு மாதிரியா தாண்டா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னப்பா ஆச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு முத்து பரபரக்க, இல்லடா வீடு எப்பவுமே நிறைஞ்ச மாதிரியே இருக்கும், வீட்டில் மருமகள்களும் இல்லை உன் அம்மாவும் இல்லை, வீடு கலையெழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முகத்தை சங்கடமா வச்சுட்டு சொல்றாரு அண்ணாமலை. அப்படியா அப்படின்னு முத்து இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு, ஆனா எப்பவும் இல்லாத அமைதி இப்ப வீட்டுல இருக்கு பாத்தியாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, உன் அம்மா இருந்தா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா, இப்ப அவ வீட்டுல இல்ல, அதனால வீடு அமைதியா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து ஜாலியா முன்னாடியும் பின்னாடியுமா கையை தட்டிக்கிட்டு, என்னப்பா அம்மா இல்ல ஊருக்கு போயிட்டாங்கன்னு சோகமாயிட்ட போல இருக்கே அப்படின்னு விளையாட்டா கிண்டல் பண்றாரு. டேய் இப்பதான் முதல் தடவையா ஆம்பளைங்க தனியா இருக்கிறோம், இதுல நான் எதுக்குடா சோகமா இருக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க, அப்பா இந்தாங்கப்பா காஃபின்னு ரவி கொண்டு வந்து நீட்டுறாரு. டேய் உனக்கு காஃபி வேணுமாடான்னு கேட்க, இல்லடா வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு கால் வருது. போன் எடுத்து, சொல்லு மீனா, அங்க போய் ரீச் ஆயிட்டலன்னு கேக்குறாரு. அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு முத்து. உடம்பு முடியாம தாங்க இருக்காங்க, என்ன பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா பேசுனாங்கிறாங்க மீனா. அதான் சொன்னேன்ல, பிடிச்சவங்கள பார்த்தாலே உடம்பு பாதி குணம் ஆயிடும்னு, பாட்டிக்கு சரியாயிடும் பாரு 2 நாளையிலேயே அப்படின்னு முத்து சொல்ல, சாப்பிட்டீங்களா நீங்கன்னு கேக்குறாங்க மீனா. காலையிலேயே கடையிலேயே வாங்கி சாப்பிட்டோம் மீனா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கிறாரு முத்து. என்னங்கன்னு மீனா கேட்க, அது பார்லர் அம்மாவுக்கு யாரோ ஏதோ கூப்பன் மாதிரி கொடுத்தாங்களா, ஒன்லி லேடிஸ் மட்டும் போற மாதிரி ஒரு ரெசார்ட், அதுக்கு 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் இங்க இருக்கோம், நானும் இப்ப சவாரி போகணுங்கிறாரு முத்து. மாமா வீட்டுல தனியா இருப்பாருங்கன்னு மீனா கேட்க, ஆமா அப்படின்னு சாதாரணமா சொல்ற முத்து. அப்பதான் அதை உரைச்சு, ஆமால்ல நான் இதை யோசிக்கவே இல்லை மீனா அப்படின்னு அவரு கொஞ்சம் ஷாக் ஆகி சொல்றாரு. மாமாவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு ரோஹிணி எதிர்பார்த்த மாதிரியே மீனா சொல்ல, கரெக்ட் மீனா, அப்பா வேற தனியா இருப்பாருன்னு யோசிக்காம விட்டுட்டேன் பாரு அப்படின்னு முத்து அண்ணாமலை பக்கத்துல உட்காந்து போன் பேசிட்டு இருக்க. அவரு காஃபியை குடிக்கிறத நிறுத்திட்டு, என்னடா என்ன தனியா இருப்பேன் அப்படின்னு கேட்க, இல்லப்பா உன்னை தனியா விட்டுட்டு சவாரிக்கு எங்கேயும் போக வேணாம்னு மீனா சொல்றாப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு தனியா இருக்க தெரியாதா, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா நான் அப்பா கிட்டன்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, கேட்டுச்சிங்க மாமா அப்படிதான் சொல்லுவாரு, ஆனா நீங்க தனியெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க, அத்தையும் கூட இல்லல்ல அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றதும் சரிதான் மீனா, நான் போகல, நான் செல்வத்தை சவாரிக்கு போக சொல்லிக்கிறேன், சரியா வைக்கிறேன்னு முத்து சொல்ல, சரிங்கன்னு மீனாவும் போன் வைக்கிறாங்க. அண்ணாமலை காஃபி கப்பை வச்சுட்டு முத்து பக்கமா திரும்பி, டேய் சொன்னா கேளு, நீ போய் உன் வேலையை பாருங்கிறாரு. நான் செல்வத்துக்கிட்ட சொன்னேன்னா அவன் பார்த்துக்குவான்ப்பா, ஒரு நாள்னா கூட பரவாயில்ல, 2-3 நாளைக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை தனியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுப்பா, நானும் உன் கூடயே வீட்லயே தான் இருப்பேன் அப்படின்னு முத்து முடிவா சொல்லிட. இவங்கிட்ட எல்லாம் பேசவே முடியாதுடா அப்படின்னு அண்ணாமலை ரவியை பார்க்குறாரு.
அப்போ கதவை திறந்துட்டு மனோஜ் வர்றாரு. அவரு ரெடியாகி ஸ்லீவ் பட்டனை போட்டுட்டு வர, டேய் அப்பாவை நம்ம வீட்டில் தனியாக விட்டுடக்கூடாது, நாம் அவர் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் எனக்கு ஷோரூமில் வேலை இருக்குது அப்படின்னு மனோஜ் அவசரமாக சொல்ல, அதானே உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படிங்கிற முத்து, டேய் ரவி உனக்குடான்னு கேட்குறாரு. இல்லடா நான் லீவ் சொல்லிக்கிறேன், அப்பா கூடவே இருக்கேங்கிறாரு ரவி. டேய் எதுக்குடா எனக்காக நீங்க 3 பேரும் வேலையை பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பரவாயில்லப்பா எல்லா நாளும் லீவே இல்லாம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ரவி தொழிலையும் சரி என் தொழிலையும் சரி எல்லா நாள்லையும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 2 நாள் லீவை போட்டுட்டு உன் கூடவே இருக்கோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டே டே டேய் நான் சொல்றத கேளுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா இது உனக்காக இல்லப்பா எங்களுக்கான ரெஸ்ட், ஓகேவாப்பா? என்னடா அப்படின்னு ரவி கிட்ட கேட்க, ஆமா ஆமா ஆமான்னு அவசரமா சமாளிக்கிறாரு ரவி. சொன்னா கேட்க மாட்டீங்கடா அப்படின்னு அண்ணாமலை சலிப்போட விட்டுடுறாரு. மனோஜும் ரவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஓ அப்ப நீங்க 2 பேருமே வேலைக்கு போகல, நீங்க மட்டும் வீட்டுல ஜாலியா இருப்பீங்க, நான் மட்டும் ஷோரூம் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஏதோ அங்க போய் விறகு வெட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். நீ தானேப்பா ஷோரூம் போகணும் போகணும்னு குதிச்சிட்டு இருந்த அப்படின்னு முத்து கேட்க, அது பரவாயில்ல நான் சந்தோஷ் ப்ரோ கிட்ட ஷோரூமை வந்து பார்த்துக்க சொல்றேன், அப்பா நானும் வீட்டில் இருக்கேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அண்ணாமலை 3 பேரையும் முறிச்சிட்டு இருக்காரு. அப்ப பாய்ஸ் ஒன்லி அப்படின்னு ரவி சிரிக்க, டேய் நீங்கெல்லாம் தாண்டா பாய்ஸ், ஓல்டு மேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா எப்பவுமே யூத்து தான்ப்பா, நீ சொன்ன மாதிரி முதல் தடவையா 4 ஆம்பளைங்க மட்டும் தனியா ஒன்னா ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்ல, ரவியும் சிரிக்கிறாரு. எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ரோஹிணியை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை அப்படின்னு ஏதோ பிறந்ததுலேருந்து ரோஹிணியோட ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி மனோஜ் சொல்றாரு. டேய் டேய் அந்த மலேசியா விஷயத்துல பார்லர் அம்மாவை அம்மா வீட்டை விட்டு அனுப்புனாங்கல்ல, அது உள்ளர வந்ததுக்கு அப்புறம் கூட அம்மா உங்களை பிரிச்சே தான் வச்சிருந்தாங்க, அப்பெல்லாம் இதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு முத்து கரெக்டாக கேட்டு விட்டுடுறாரு. மனோஜ் கிட்ட பதில் இல்லை. டேய் இப்போ எதுக்குடா இந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நான் ரோஹிணி இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கிறாரு மனோஜ். டேய் எப்படியும் 2 நாளில் வந்துட போகிறாங்க, ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல, நாம மட்டும் ஒன்றா இருப்போங்கிறாரு ரவி. கரெக்டுடா, கிடைச்ச நாளை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ இந்த காமெடி ஒன்று வருமே, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அந்த மாதிரியாங்கிறாரு மனோஜ். அப்படிதான் வச்சுக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, ரவி சந்தோஷமா எழுந்து கையை தூக்க, முத்துவும் ஹெய்ன்னு கத்திக்கிட்டு வேகமா எழுந்திருச்சு டீப்பாயெல்லாம் நகர்த்த, ரவி மனோஜ்னு எல்லாரும் நகர்த்துறாங்க. அடுப்புற ஸ்பேஸ் பண்ணிக்கிட்டு மொபைல்ல பாட்டை போட, டேய் என்னடா பண்ண போறீங்கன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்ப்பா அப்படிங்கிற முத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்க, பாட்டு பிளே ஆயிட்டு இருக்கு. உடனே ரவியும் ஆட ஆரம்பிச்சுட்ட, தையா தக்கான்னு கையை ஆட்டிட்டு இருக்காரு மனோஜ். ட்ரெயின் விளையாட்டு மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தோல்ல கையை போட்டுட்டு கொஞ்ச தூரம் ஓடிட்டு வந்து விருப்பத்துக்கும் ஆடிட்டு அப்புறமா ஒரு ஃபார்ம்ல வந்து ஆடுறாங்க. சில நிமிஷம் ஆடுறவங்க, அப்பா வாங்கப்பா வாங்க அப்படின்னு அண்ணாமலையோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ரவியும் முத்துவும். அப்பா வாங்கப்பா வாங்க வாங்கன்னு மனோஜும் கூப்பிட்டு இருக்காரு. அப்பா வாப்பா ஆடுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலையை அவரால் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அடுத்து அண்ணாமலையை ஆட விட்டு கையை கிளாப் பண்ணிட்டு சுத்தி சுத்தி வர, டே 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 இப்படி இல்லாமடா பண்ணுவீங்க, விடுங்கடா விடுங்கடான்னு சொல்ல அவரை அப்படியே அலாக்கா தூக்கி கீழே விடுறாங்க பசங்க. ரோஹிணியோட அம்மா ஒரு பிளேட்ல கிறிஷுக்கு சாப்பாடு கொண்டு வர, ஈஸ்வரி படியில இறங்கி கீழே வந்துட்டு இருக்காங்க. பாட்டி ஊட்டி விட போக, பாட்டி கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிறிஷ் பிளேட்டை வாங்கிக்கிறாரு. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடணும் என்ன அப்படின்னு பாட்டி கேட்க, சரின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மகேஸ்வரி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்போ கிறிஷ் பக்கத்துல இருக்க மொபைல் ரிங்காக எடுத்துட்டு அம்மா தான் பேசுறாங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு அம்மான்னு சொல்ல, கிறிஷ் நீ இன்னைக்கு ஸ்கூல் போகலையான்னு ரோஹிணி கேக்குறாங்க. இல்லம்மா இன்னைக்கு லீவுமா, வீட்டுல தான் இருக்கேன், நீ எங்க இருக்கன்னு கிறிஷ் கேக்குறாரு. நான் வெளியில இருக்கேன் கிறிஷ்னு ரோஹிணி சொல்ல, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்லங்கிறாரு அவரு. அம்மா ஒர்க் விஷயமா வெளியில வந்திருக்கேன், இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவங்கிட்ட ரீல் சுத்துறாங்க ரோஹிணி. சரிம்மான்னு அவரு சொல்ல, பாட்டிக்கிட்ட போனை கொடுங்குறாங்க. இந்தாங்க பாட்டின்னு அவரு நீட்ட, சொல்லு கல்யாணிங்கிறாங்க உங்க அம்மா. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் தோசை சுட்டு கொடுத்தேன், நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க உங்க அம்மா. நான் என் மாமியார் ஸ்ருதி 3 பேரும் இங்க பாண்டிச்சேரியில இருக்கோம், ஒரு ரெசார்ட்ல தங்கறதுக்கு பாஸ் வந்துச்சு, அதான் வந்தோம், என்ன பண்றது, சின்ன வயசுலயே என்னைய கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்ட, இப்ப என் வாழ்க்கையை காப்பாத்த நான் போராட வேண்டியதா இருக்கு அப்படின்னு ரோஹிணி பழைய புராணத்தை கிளறிக்கிட்டு இருக்க நொந்து போய் எழுந்து நிக்கிறாங்க உங்க அம்மா.
இப்ப இதெல்லாம் பேசி என்ன பண்றது? நீ ஒண்ணு செய், ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு ரோகிணி சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப யாருன்னு கேக்குற? அதான் கிருஷோட பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு ரோகிணி சொல்ல, ஆமாங்கிறாங்க அவங்க அம்மா. அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுன்னு ரோகிணி சொல்ல, ஃபோன் பண்ணி என்ன பேசுறதுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. சும்மா விசாரிக்கிற மாதிரி விசாரி. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயாச்சா, என்ன ஏதுன்னு விஷயத்தை கேளு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு யாரு கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு விசாரி. முத்து அவங்க கூட இல்லைன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்ன முத்து அவங்கள கூட்டிட்டு போறானான்னு பதறாங்க அவங்க அம்மா. ஆமா, இப்ப என்னால உங்ககிட்ட விலாவாரியா சொல்லிட்டு இருக்க முடியாது. பக்கத்துல ஆன்ட்டியும் ஸ்ருதியும் இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாரு கார் கொண்டு வந்தாங்கன்னு கேளு அப்படின்னு ரோகிணி சொல்ல, அவங்க அம்மாவும் பதட்டத்தோடையே சரிடி நான் என்னன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். அவங்கள யார் கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், புரியுதா அப்படின்னு ரோகிணி மிரட்டலா கேட்க, நான் உங்ககிட்ட விசாரிக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்ல போனை வச்சிடுறாங்க ரோகிணி. ஐயோ, முத்துவுக்கு அவங்கள தெரிஞ்சுட்டா ரொம்ப ஆபத்தாச்சுன்னு அவங்க அம்மாவும் கலக்கமா பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் 4 பேரும் ஜாலியாக பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஏதோ வெஜிடபிள்ஸை சாப் பண்ணி கொடுத்துட்டு இருக்க இவங்க 3 பேரும் கரண்டியில் கலக்கி டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டேஸ்ட் பார்க்குற முத்து அப்படியே ரவியை அலாக்கா தூக்கி அந்தரத்தில் சுத்துறாரு. எடுத்து வைடான்னு சொல்ல மனோஜ் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாரு. முத்துவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. என்னடா இவன் சொல்லாம கொல்லாம வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு கேட்க, ஆமாண்டா எனக்கும் அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி இருந்தா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு. ஒரு நாள் அவங்க இல்லைன்னா தான் தெரியும் நாமெல்லாம் எவ்வளவு விஷயம் பண்றோன்னு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரவி செஞ்ச டிஷ் எல்லாம் ஓடி ஓடி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு மனோஜ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.